மைசூரின் சாமுண்டிபுரம் பகுதி அதிகாலை 4 மணிக்கே விழித்து கொள்ளும். ஆனால் அதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பே மீனா கேட்டரிங் சமையற்கூடத்தில் விறகு அடுப்பின் புகையும் வறுத்த மசாலாக்களின் நறுமணமும் காற்றில் பரவ தொடங்கிவிடும். அன்றைய தினமும் வழக்கம் போல்தான் தொடங்கியது. பெரிய வெண்கல கடாயில் கொதிக்கும் எண்ணெயில் கடுகு தாளிக்கும் சத்தம் கேட்க தன் கார்மீக கூந்தலை நேர்த்தியாக முடிந்து பருத்தி சேலையின் தலைப்பை இடுப்பில் செருகியபடி சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார் மீனா. 40 வயதானாலும் அவர் முகத்தில் என்றும் குறையாத ஒரு தேஜஸ் இருக்கும். நெற்றியில் அகலமாக விளங்கும் குங்கும பொட்டும் காதோறும் அசைந்தாடும் மைசூர் மல்லிகையின் நறுமணமும் உழைப்பினால் கன்னங்களில் மிளிரும் வியர்வை துளிகளும் அவருக்கு ஒரு கம்பீரமான அழகை தந்தன. அக்கா, பிசிபேலாபாத்துக்கு காய்கறி எல்லாம் வெட்டி வச்சிட்டேன். பாயாசத்துக்கு முந்திரி திராட்சையை நெய்யில வறுத்திடவா என்று கேட்டபடி உள்ளே வந்தாள் செல்வி. மீனாவின் வலது கரமாகவும் உண்மையான தோழியாகவும் இருக்கும் செல்வியின் குரலில் எப்போதும் ஒரு பாசம் இருக்கும். ஆமாடி செல்வி, பாயாசத்துல குங்குமப்பூ கொஞ்சம் அதிகமாவே போடு. சாமுண்டிபுரம் லலிதா அம்மா வீட்டு சஷ்டி விரத விருந்து. சமையல் பார்த்த உடனே மனசும் வயிறும் நிறையணும் என்றவாறு புன்னகைத்தார் மீனா. மீனாவின் கை மனத்திற்கு அந்த ஊரே அடிமை. திருமண வீடோ புதுமனை புகுவிழாவோ மீனா கைப்பட சமைக்கும் பிசிபேலாபாத்தும் மிருதுவான மைசூர் பாக்கும் இல்லை என்றால் அந்த விருந்து நிறைவடையாது. ஊருக்குள் இருக்கும் ஆண்கள் பலரும் மீனாவின் சமையலையும் அவருடைய நிமிர்ந்த நன்னடையையும் கம்பீரத்தையும் கண்டு வியந்து பேசுவது உண்டு. ஆனால் ஊரே வியந்து போற்றும் அந்த மீனாவுக்கு சொந்த வீட்டில் கிடைக்காத ஒன்று அன்பு. காலை 8 மணிக்கு சமையல் வேலைகளை முடித்து ஆட்டோ டிரைவர் முருகன் மூலம் கேரியர்களை ஆர்டர் இடங்களுக்கு அனுப்பி வைத்த மீனா சோர்வுடன் வீட்டிற்குள் நுழைந்தார். சுட சுட ஒரு கப் காஃபியோடு கணவன் தன் வரவுக்காக காத்திருப்பான் என்று எந்த ஒரு பெண்ணும் எதிர்பார்ப்பது இயல்புதான். ஆனால் மீனாவின் வீட்டில் நிலைமை வேறு. ஹாலில் சோபாவில் அமர்ந்து கைபேசியில் பங்கு சந்தை நிலவரத்தை பார்த்து கொண்டிருந்தார் சீனிவாசன். 45 வயதான அவருக்கு உலகத்தில் பணத்தை தவிர வேறு எதுவுமே பொருட்டாக தெரியவில்லை. மீனா வீட்டிற்குள் வந்ததை கூட அவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை. சீனு, காலையில இருந்து ஒரே வேலை, கொஞ்சம் சுடுதண்ணி வச்சு தரியா? உடம்பெல்லாம் ஒரே அசதியா இருக்கு என்று மெல்லிய குரலில் கேட்டார் மீனா. சீனிவாசன் கைபேசியில் இருந்து கண்ணை எடுக்காமலேயே, சுடுதண்ணிக்கு என்ன இப்போ அவசரம்? அதை விட முக்கியமான விஷயம் இருக்கு. இன்னைக்கு சஷ்டி விரத விருந்துக்கு எவ்வளவு வசூலாச்சு? அட்வான்ஸ் பணத்தை பேங்க்ல போட்டியா இல்லையா? ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல ஸ்டாக் வந்திருக்கு. உடனே 5 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணணும். பணத்தை என் அக்கவுண்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணு என்று அதிகாரமாக கூறினார். மீனாவின் இதயம் கன நேரம் சுருங்கியது. நான் நாள் முழுவதும் கொதிக்கும் அடுப்படியில நின்று உழைக்கிறேன் சீனோ. வந்து இறங்கின உடனே ஒரு வார்த்தை எப்படி இருக்குன்னு கேட்கல. பணத்தை பத்தி தான் பேசுவியா? நாம சம்பாதிக்கிறது எதுக்கு? 2 பேரும் சந்தோஷமா வாழதானே என்று மீனாவின் குரல் லேசாக தழுதழுத்தது. சந்தோஷமாவது மண்ணாவது பணம் இருந்தாதான் சமுதாயத்துல மரியாதை. உன் சென்டிமெண்ட் கதையெல்லாம் சமையற்கூடத்தோட வச்சுக்கோ. எனக்கு பணம் தான் முக்கியம் என்று சலிப்புடன் கூறிவிட்டு எழுந்து சென்றார் சீனிவாசன். கணவனின் இந்த அலட்சியமும் பணப்பேய் பிடிவாதமும் மீனாவை நாளுக்கு நாள் தனிமைக்குள் தள்ளின. எத்தனை கோடி சம்பாதித்தும் தன் உணர்வுகளுக்கு மதிப்பில்லாத இந்த வாழ்க்கையில் மீனா வறண்டு போய் வாழ்ந்து கொண்டிருந்தார். 2 நாட்கள் கழித்து மீனா கேட்டரிங் அலுவலகத்தில் மீனா கணக்கு வழக்குகளை பார்த்து கொண்டிருந்த போது வாசலில் ஒரு சொகுசு கார் வந்து நின்றது. அதிலிருந்து இறங்கி வந்தான் கார்த்திக். 24 வயதான அவன் நேர்த்தியான உடையும் கவர்ச்சியான பேச்சும் நவீன தோற்றமும் கொண்ட ஒரு ஈவென்ட் மேனேஜர். மேடம் நமஸ்தே, என் பேரு கார்த்திக். கிளாசிக் ஈவெண்ட்ஸ் வச்சிருக்கேன். மைசூர்ல நடக்கிற மிகப்பெரிய ஹை சொசைட்டி கல்யாண கான்ட்ராக்ட் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3000 பேருக்கு சமையல். உங்களை பத்தி ஊர்ல அவ்வளவு உயர்வா சொன்னாங்க. அதான் உங்ககிட்ட பேச வந்தேன் என்று புன்னகையுடன் கை கூப்பினான். அவனுடைய வசீகரமான பேச்சு, மரியாதை கலந்த அணுகுமுறை மற்றும் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும் அந்த பெரிய வாய்ப்பு, இவை அனைத்துமே மீனாவின் கவனத்தை ஈர்த்தன. தான் சந்திக்க போகும் புயலின் முதல் தென்றல் இது என்பதை அறியாமல் மீனா புன்னகையுடன் அவனை உள்ளே அழைத்தார். மைசூர் நகரின் முன்னணி ஈவென்ட் மேனேஜராக தன்னை அறிமுகப்படுத்தி கொண்ட கார்த்திக் மீனா கேட்டரிங் நிறுவனத்தில் இணைந்த அடுத்த சில நாட்களிலேயே அங்கே ஒரு புதிய புத்துணர்ச்சி வீச தொடங்கியது. 24 வயதான கார்த்திக் உயரமான கம்பீர தோற்றம், சினிமா கதாநாயகனை போன்ற வசியம் செய்யும் முகம், கலகலப்பான
கலகலப்பான பேச்சு என எவரையும் எளிதில் கவரும் வசீகரத்தை கொண்டிருந்தான். அவன் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளிலேயே சமையற் கூடத்திற்குள் அடியெடுத்து வைத்தபோது அவன் உடலிலிருந்து வீசிய அந்த விலை மதிப்பற்ற சென்டின் நறுமணம் வறுத்த மசாலாக்களின் மனத்தோடு கலந்து அந்த பழைய அடுப்பங்கரையையே ஒரு புதிய வசந்த காலமாக மாற்றியது. வழக்கம் போல் அதிகாலையில் காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆட்டோ டிரைவர் முருகன் கதவருகே ஆட்டோவை நிறுத்தினான். வண்டியிலிருந்து இறங்கி மூட்டைகளை இறக்கி வைக்கும் போது கார்த்திக் அங்கே மிக நேர்த்தியான ஆடையில் நின்று போனில் வாடிக்கையாளரிடம் ஆங்கிலத்தில் லாவகமாக பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். முருகன் மீனாவிடம் மெல்ல சென்று குறும்பு சிரிப்புடன், என்ன மீனாக்கா, இத்தனை நாளா உங்க சமையல் கட்டுல சாம்பார் வாசனை தாளிப்பு வாசனை தான் தூக்கலா வரும். இப்போ என்னடானா இந்த தம்பி வந்ததிலிருந்து கண்ட ஃபாரின் சென்ட் வாசம் தூக்குது. ஆளு பார்க்க அப்படியே ஜம்பமா சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான். உங்களோட பிசினஸுக்கு மட்டும் இல்லக்கா, உங்க மனசுக்கும் ஒரு நல்ல கலையை கொண்டு வருவான் போல என்று வம்பளந்து உறக்க சிரித்தான். டேய் முருகன், வேலையை பாருடா. தம்பி பெரிய இடத்து கான்ட்ராக்ட் எல்லாம் எடுத்து தர மேனேஜர், தேவையில்லாம எதையாவது உளராதே என்று மீனா கண்டிப்பான குரலில் அதட்டிய போதிலும் மனதின் ஏதோ ஒரு இருண்ட மூலையில் மெல்லிய சிலிர்ப்பொன்று பூத்தது. வீட்டில் கணவன் சீனிவாசனின் கத்தல் பேச்சுகளும் பணத்திற்காக மட்டுமே நடத்தும் உரையாடல்களும் மீனாவின் மனதை வறட்சியடைய செய்திருந்தன. அதற்கு மாறாக சமையற்கூடத்திலும் அலுவலகத்திலும் கார்த்திக் அவரிடம் காட்டிய மென்மையான மரியாதையும் அவன் கொடுக்கும் சின்ன சின்ன புன்னகைகளும் கவனமான உபசரிப்பும் மீனாவின் உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த பெண்மையை மெல்ல தட்டி எழுப்பின. நாட்கள் நகர நகர கார்த்திக் வெறும் ஈவென்ட் மேனேஜராக மட்டும் இருக்கவில்லை. மீனா கேட்டரிங் நிறுவனத்தின் அனைத்து பொறுப்புகளையும், சந்தைப்படுத்தல் பணிகளையும், வாடிக்கையாளர்களை கையாள்வதையும் தன் தோளில் போட்டு கொண்டான். மீனா மேடம், நீங்க சமையலோட சுவையிலையும் தரம் அமைகிறதுலையும் மட்டும் கவனத்தை செலுத்துங்க. வெளி வேலையும் பண பரிவர்த்தனை அழுத்தமும் உங்களுக்கு வேண்டாம், அதை நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் அக்கறையோடு கூறிய போது ஆதரவற்று கிடந்த மீனாவின் உள்ளத்திற்கு அது மிகப்பெரிய துணையாக தோன்றியது. அன்று ஒரு பெரிய பணக்காரர் வீட்டு திருமண ஆர்டருக்கான சமையல் தயாரிப்புகள் தீவிரமாக நடந்து கொண்டிருந்தன. பெரிய வெண்கல கடாயின் முன் நின்று அடுப்பின் கடுமையான வெப்பத்தில் மீனா வியர்க்க விறுவிறுக்க சமைத்து கொண்டிருந்தார். அடர் நீல நிற பருத்தி சேலையின் தலைப்பை இடுப்பில் இறுக்கமாக முடிந்து சுட சுட கொதிக்கும் பாயாசத்தின் சுவையை சிறிய கரண்டியில் எடுத்து பார்த்து கொண்டிருந்தார். அப்போது யாரும் இல்லாத அந்த சமயத்தில் கார்த்திக் மெல்ல மீனாவின் பின்புறமாக வந்து நின்றான். அவனுடைய அருகாமையை மீனா உணர்வதற்குள் அவனது மீதான மூச்சு காற்று மீனாவின் கழுத்து பகுதியில் லேசாகப்பட்டது. மீனா திடுக்கிட்டு திரும்ப முயன்ற போது கார்த்திக் மிக நெருக்கமாக நின்று அவனது காந்த கண்களால் மீனாவின் கண்களை நேராக பார்த்தான். மிக மென்மையான காதுகளில் தேனாக பாயும் குரலில், மீனா, உங்க கை பக்குவம் தான் அற்புதம்னு நினைக்கிற உலகத்துக்கு உங்களோட இந்த உண்மையான அழகு தெரியல. இந்த கொதிக்கிற அடுப்பங்கரையில வியர்வை துளிகளுக்கு நடுவுலையும் எளிமையான காட்டன் புடவையிலும் உங்களை பார்க்கிறதே ஒரு பேரழகுதான். எந்த சினிமா நடிகையும் இந்த இயல்பான அழகிற்கு முன்னாடி ஈடாக முடியாது. யூ ஆர் ரியலி பியூட்டிஃபுல் என்று ரகசியமாக பாராட்டினான். கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக தன் சொந்த கணவனிடமிருந்து ஒரு சிறு அன்பான வார்த்தையை கூட கேட்காத மீனாவுக்கு இந்த 24 வயது வாலிபனிடமிருந்து வந்த அந்த பாராட்டு வார்த்தைகள் உடலில் ஒரே நேரத்தில் 1000 வோல்ட் மின்சாரம் பாய்ந்தது போன்ற உணர்வை தந்தன. மீனாவின் கன்னங்கள் நாணத்தால் சிவந்தன. இதயம் கட்டுப்பாடின்றி வேகமாக துடிக்க தொடங்கியது. அன்று மாலை சமையற்கூடத்தின் பரபரப்பு மெல்ல அடங்கி இருந்தது. ஆட்கள் அனைவரும் வேலைகளை முடித்துவிட்டு சென்றிருக்க அடுப்படியில் மீனா மட்டும் தனியாக இருந்தார். வெண்கல உருளையில் கொதித்து ஆறிய பாதாம் பாயாசத்தை ஒரு சிறிய கரண்டியில் எடுத்து அதன் சர்க்கரை அளவை சுவை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது சமையற்கூடத்தின் கதவோரம் நிழலாட கார்த்திக் மெல்ல உள்ளே நுழைந்தான். மீனாவின் அருகில் மிக நெருக்கமாக வந்து நின்று, எனக்கும் கொஞ்சம் சுவை காட்டுங்களேன் மீனா என்று குரலில் ஒருவித மயக்கத்துடன் கேட்டான். மீனா கரண்டியை அவனிடம் நீட்ட முயன்ற கணத்தில் கார்த்திக் கரண்டியை வாங்குவது போல தன் பலமான விரல்களால் மீனா பிடித்திருந்த கரண்டியோடு சேர்த்து அவரது நடுங்கும் விரல்களையும் மென்மையாக பற்றினான். அந்த திடீர் தொடுதல் மீனாவின் உடலெங்கும் ஒரு புதுவித மின்சாரத்தை பாய்ச்சியது. அவனது கை சூடும் பாயாசத்தின் நீராவி புகையோடு கலந்து வீசிய அவனது செண்டு வாசமும்
மீனாவின் மூச்சு காற்றை சூடாக்கின. கணவனின் அலட்சியத்தால் பல வருடங்களாக அன்பிற்கும் அரவணைப்பிற்கும் ஏங்கி வறண்டு கிடந்த மீனாவின் உள்ளமும் உடலும் அந்த ஒற்றை தொடுதலின் ஈர்ப்பிற்கு அடியோடு சரணடைய தொடங்கின. தனக்கு வயது 40, அவனுக்கு 24. சமூகத்தின் பயம், ஊர் மரியாதை, கட்டுக்கோப்பான வாழ்க்கை என எல்லா எல்லைகளையும் தாண்டி கார்த்திக்கின் இந்த திடீர் அருகாமை மீனாவின் மனதை அசைத்து பார்த்தது. இரவு வீடு திரும்பிய பிறகும் மீனாவால் இயல்பாக இருக்க முடியவில்லை. பக்கத்தில் கணவன் சீனிவாசன் வழக்கம் போல் பங்குச்சந்தையின் நஷ்டங்களை நினைத்து புலம்பிவிட்டு சுவர் பக்கம் திரும்பி படுத்து குரட்டை விட்டு தூங்கத் தொடங்கினான். ஆனால் இருண்ட அந்த அறையில் கட்டிலின் ஒரு மூலையில் முடங்கி கிடந்த மீனாவின் கண்கள் தன் கைபேசியின் திரையையே பார்த்து கொண்டிருந்தன. சரியாக இரவு 11 மணிக்கு போன் மெல்ல அதிர்ந்தது. கார்த்திக்கிடமிருந்து செய்தி வந்திருந்தது. தூங்கிட்டீங்களா மீனா? இன்னைக்கு அந்த சிவப்பு நிற காட்டன் புடவையில உங்களை பார்த்ததுல இருந்து என் தூக்கமே போயிடுச்சு. அந்த வரிகளை வாசித்த கணமே மீனாவின் உடல் சிலிர்த்தது. கைபேசியை நெஞ்சோடு அணைத்து கொண்டு மெல்லிய குரலில் அவனுடன் போனில் பேச தொடங்கினார். மீனா, உங்க இளமையும் இந்த முதிர்ந்த அழகும் அந்த சீனிவாசனுக்கு கண்டிப்பா புரியாது. உங்களை ஒரு மகாராணி மாதிரி வச்சு பார்த்துக்க நான் இருக்கேன் என்று கார்த்திக் போனில் ரகசியமாக உதிர்த்த சொற்கள் மீனாவிற்கு ஒரு மயக்க தரும் போதையாக மாறின. தான் தொலைத்த பெண்மையை மீண்டும் கண்டு கொண்டதாக மீனா நம்ப தொடங்கினார். ஆனால் இந்த திடீர் மாற்றங்களை மீனாவின் ஆருயிர் தோழியும் முதன்மை சமையல் உதவியாளருமான செல்வி உன்னிப்பாக கவனித்து கொண்டுதான் இருந்தாள். மீனா எப்போதும் இல்லாதவாறு அடிக்கடி கண்ணாடி பார்ப்பதும் போனை பார்த்து தனியாக சிரிப்பதும் செல்வியின் அனுபவமிக்க கண்களுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தின. ஒரு நாள் மதிய நேரம் சமையற்கூடத்து மேஜை அமர்ந்து மீனா போனில் வந்த குறுஞ்செய்தியை பார்த்து முகம் சிவக்க புன்னகைத்து கொண்டிருந்த போது செல்வி அங்கே வந்து நின்றாள். மீனாவின் கையில் இருந்த போனை மெல்ல பிடுங்கி மேஜை மீது வைத்தாள். மீனா, நீ பண்றது கொஞ்சமும் சரியில்லடி. செல்வியின் குரலில் கோபமும் கவலையும் கலந்திருந்தது. மீனா பதறி போய், செல்வி, என்னடி, என்ன ஆச்சு என்றார். உனக்கு என்ன ஆச்சுன்னு தான் நான் கேட்கிறேன். அவனுக்கு வயசு 24, உனக்கு 40. இந்த ஊர்ல உனக்குன்னு ஒரு மரியாதையும் நல்ல பெயரும் இருக்கு. உன் தனிமையையும் ஏக்கம் நிறைந்த மனசையும் போக்க போய் எரியிற தீயோட விளையாடாதே. அந்த பையன் முகத்துல ஏதோ சூழ்ச்சி தெரியுது. அவன் உன்னை ஏமாத்துறாண்டி. ஒருவேளை இது உன் புருஷனுக்கு தெரிஞ்சா அவன் உன்னை கொன்னே போடுவான். இந்த தேவையில்லாத ஆசையையும் மோகத்தையும் இதோட விட்டுடு என்று செல்வி அக்கறையோடு கடுமையாக எச்சரித்தாள். ஆனால் கார்த்திக் காட்டிய போலி அன்பிலும் பாராட்டில் மயங்கி இருந்த மீனாவின் காதுகளில் தோழியின் இந்த உண்மையான அறிவுரை சென்று சேரவில்லை. ஆபத்தை நோக்கித்தான் அடியெடுத்து செல்லப்படுவதை அறியாமல் மீனா அந்த பொய்யான வசந்தத்தில் தன்னை முழுமையாக இழக்க தொடங்கி இருந்தார். அடுத்து வந்த நாட்களில் ஊரின் மிகப்பெரிய பணக்காரர் வீட்டு திருமண சமையல் ஆர்டர் மீனாவிற்கு கிடைத்தது. பெரிய சமையலறை, நூற்றுக்கணக்கான வேலையாட்கள், மூக்கை துளைக்கும் நறுமணம் என வேலைகள் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தன. அதே நேரத்தில் பங்கு சந்தையில் பெரும் நஷ்டமடைந்த கணவன் சீனிவாசன் கோபத்தில் கண்மண் தெரியாமல் புயலாக சமையலறைக்குள் நுழைந்தான். வேலையாட்களின் முன்னிலையிலேயே, ஏய் மீனா, இந்த கல்யாண வீட்டு அட்வான்ஸ் பணம் எங்கடி? ஏன் இன்னும் என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பல? நீ இருக்கிறத எனக்கு பணம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு தான். ஒழுங்கா பணத்தை கொடு, இல்லனா இங்கே மிதிச்சு கொன்னுடுவேன் என்று அசிங்கமான வார்த்தைகளால் திட்டி அவமானப்படுத்தினான். ஆட்களின் முன்னால் தன் மானம் பறிபோனதை தாங்க முடியாமல் மீனா சமையலறையின் பின்னால் இருந்த இருட்டு ஸ்டோர் ரூமிற்கு சென்று வெடித்து அழுதார். அப்போது கார்த்திக் அங்கே வந்தான். மீனாவின் கண்ணீரை துடைப்பது போல் நடித்து, மீனா, அழுது உங்களை வீணாக்காதீங்க. அந்த சீனிவாசன் ஒரு மிருகம். என்னோட வந்துடுங்க. நாம தனியா பிசினஸ் தொடங்கலாம். உங்களை என் நெஞ்சோடு வச்சு மகாராணி மாதிரி பார்த்துக்கிறேன் என்று நச்சு வார்த்தைகளை அன்பாக பேசினான். அவனை முழுமையாக நம்பிய மீனா மறுநாளே தான் 20 வருடங்களாக கஷ்டப்பட்டு உருவாக்கி காப்பாற்றி வந்த கேட்டரிங்கின் ரகசிய சமையல் முறைகளையும் கோடிக்கணக்கில் பிசினஸ் தரும் முக்கிய வாடிக்கையாளர்களின் பட்டியலையும் கார்த்திக்கின் கைகளில் நம்பிக்கையோடு கொடுத்தார். ஒரு வாரத்திற்கு பின் கார்த்திக்கிற்கு வாழ்த்து சொல்ல அவன் புதிதாக திறந்திருந்த அலுவலகத்திற்கு சென்றார் மீனா. அவனுக்கு பிடித்த சிவப்பு நிற சேலை உடுத்தி தலை நிறைய மல்லிகை பூ
மல்லிகைப்பூ சூடி கையில் தன் கையால் செய்த மைசூர் பாகுடன் ஆசையோடு சென்றார். அலுவலகத்தின் கண்ணாடி கதவு லேசாக திறந்திருந்தது. உள்ளே கார்த்திக் தன் முதலீட்டாளர்களுடன் பேசிக் கொண்டிருக்கும் குரல் தெளிவாக கேட்டது. சார், அந்த மீனா கேட்டரிங் இனி முடிஞ்சு போன வரலாறு. அந்த மீனா ஆண்டிக்கு வயசு 40 ஆச்சு. புருஷன் கிட்ட அன்பே இல்லாம ஃபுல் டெஸ்பரேட்டா இருந்தா. அவளோட தனிமையை பயன்படுத்தி 2 பொய் பாராட்டு பேசினேன். அவ்வளவுதான். அப்படியே உருகிட்டா. அவளை வச்சு ட்ராக் பண்ணி 20 வருஷ ரகசிய ரெசிபிகளையும் பிஸ்னஸ் கிளைண்ட் லிஸ்டையும் வாங்கிட்டேன். இனி அந்த ஆண்டிக்கு ஒரு டாட்டா காட்டி குப்பை தொட்டியில தூக்கி போட்டா நம்ம வேலை முடிஞ்சது என்று கர்வத்துடன் உரக்க சிரித்தான். கண்ணாடி கதவுக்கு வெளியே நின்றிருந்த மீனாவின் கையில் இருந்த மைசூர் பாகு பெட்டி நழுவி கீழே விழுந்தது. 20 வருட உழைப்பு, நம்பிக்கை, ஆசை எல்லாமே ஒரே நொடியில் நொறுங்கி போனதை உணர்ந்த மீனாவுக்கு அந்த இடம் நரகத்தின் வாசலாகவே மாறியது. கண்ணாடி கதவுக்கு வெளியிலிருந்து கேட்ட அந்த ஒவ்வொரு வார்த்தையும் மீனாவின் நெஞ்சில் நஞ்சாக இறங்கியது. தலையில் பேரிடி விழுந்தது போல திகைத்து நின்றார். கையில் கொண்டு வந்திருந்த இனிப்பு பெட்டியும் நறுமணம் வீசிய மல்லிகை பூச்செண்டும் நழுவி தரையில் விழுந்து சிதறின. தன் வாழ்க்கையின் 20 வருட வியர்வை சிந்திய உழைப்பையும் அன்பிற்காக ஏங்கிய மனதின் அக்மார்க் உணர்வுகளையும் ஒருவன் தன் சுயநல வியாபாரத்திற்காக இப்படி பகடைக்காயாக பயன்படுத்தி ஏமாற்றி விட்டானே என்பதை நினைத்த போது மீனாவின் அஸ்திவாரமே ஆடி போனது. தொண்டையை அடைக்க கண்கள் கலங்கி நிலை குலைந்தார். ஆனால் அந்த அதிர்ச்சியும் வேதனையும் அடுத்த சில நொடிகளிலேயே அணைக்க முடியாத பெருங்கோபமாக கனன்றெறியும் ஜூவாலையாக மாறியது. ஏமாந்து விட்டோமே என்று அழுது கொண்டு ஓடி ஒளிந்து கொள்ள மீனா ஒன்றும் பலவீனமான பெண் அல்ல. தன் கன்னங்களில் வழிந்த கண்ணீரை துடைத்து கொண்டார். கூந்தலை அள்ளி முடிந்து பருத்தி சேலையை இருக்க கட்டிக்கொண்டு சிங்கமென நிமிர்ந்து நின்றார். டமார்! அந்த அலுவலகத்தின் கண்ணாடி கதவை மீனா தன் காலால் ஓங்கி உதைத்து திறந்து உள்ளே நுழைந்தார். ரணகாலியாக சீரும் கண்களோடு நின்ற மீனாவை பார்த்ததும் உள்ளே கெத்தாக அமர்ந்து காபி குடித்து கொண்டிருந்த கார்த்திக்கின் கையில் இருந்த கப் நழுவி தரையில் உடைந்தது. மீனா, நீங்களா இந்த நேரத்துல என்ற அவன் குரல் நடுங்க உதடுகள் பதற்றத்தில் தழுதழுத்தன. மீனா அவன் எந்த பொய் வார்த்தையையும் பேச இடம் தரவில்லை. மிஞ்சிய வேகத்தில் பாய்ந்து சென்று கார்த்திக்கின் சட்டை காலரை பிடித்து தூக்கினார். தன் உடம்பில் இருந்த முழு ஆத்திரத்தையும் பலத்தையும் திரட்டி அவன் கன்னத்தில் ஓங்கி அறைந்தார். சலார்! அந்த அறையின் ரபசத்தில் கார்த்திக் தடுமாறி பக்கத்தில் இருந்த மரமேஜை மீது சாய்ந்து விழுந்தான். அவனது உதட்டோரம் ரத்தம் கசிந்தது. அங்கிருந்த முதலீட்டாளர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் பயத்தில் உறைந்து போய் நின்றார்கள். மேஜை மீது விழுந்து கிடந்த கார்த்திக்கின் நெஞ்சறிய விரலை நீட்டி கர்ஜிக்கும் குரலில் பேசினார் மீனா. டேய் நாயே, என் தனிமையையும் 40 வயசு ஏக்கத்தையும் வச்சு என்கிட்ட நாடகம் போட்டாயா? என் 20 வருஷ ரகசிய ரெசிபியும் பெரிய பெரிய கிளைண்ட் லிஸ்டும் பேப்பர்ல உன்கிட்ட இருக்கலாம்டா. ஆனா அந்த சமையலோட அசல் கை பக்குவமும் அந்த ருசியோட ஜாதகமும் இந்த மீனாவோட விரல்கள்ல இருக்குடா. திருட்டு ரெசிபியை வச்சு நீ எப்படி பிசினஸ் நடத்தி ஜெயிக்கிறேன்னு நானும் பார்க்கிறேன். உன்னை நடு தெருவுக்கு கொண்டு வந்து நிறுத்தலனா என் பேரு மீனா இல்லடா. தன் சுய மரியாதையின் உச்சத்தில் நின்று எச்சரிக்கை விடுத்துவிட்டு தலை நிமிர்ந்து கம்பீரமான நடையோடு அங்கிருந்து வெளியேறினார் மீனா. கார்த்திக்கின் முகத்தில் மரண பயம் அப்பட்டமாக தெரிந்தது. நேராக வீட்டிற்கு வந்த மீனா தன் உழைப்பை மதித்து ஒரு வார்த்தை பேசாமல் தன்னை வெறும் பண இயந்திரமாக மட்டுமே பார்த்த கணவன் சீனிவாசனுக்கு முன்னால் போய் நின்றார். சீனோ, இத்தனை நாளா நான் உழைச்சது போதும். இனிமே என் கேட்டரிங் பிசினஸ்லயோ என் வாழ்க்கையிலேயோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை. இனி என் உழைப்போட ஒரு பைசா கூட உனக்கு கிடைக்காது. உனக்கு பணம் தான் முக்கியம்னா அதை நீயே சம்பாதிச்சுக்கோ என்று முகத்துல அடித்தார் போல் அறுத்து சொல்லிவிட்டு அவனை தன் தொழிலை விட்டு முற்றிலும் ஒதுக்கி வைத்தார். அடுத்த கட்டமாக தன் உண்மையான தோழி செல்வியின் கரங்களை பற்றினார். இருவருமாக சேர்ந்து ஊரின் அனைத்து முக்கிய வாடிக்கையாளர்களையும் தொழிலதிபர்களையும் நேரில் சென்று சந்தித்தார்கள். கார்த்திக் செய்த நயவஞ்சக துரோகத்தையும் திருட்டுத்தனத்தையும் எல்லளவும் மறைக்காமல் தோளிரித்து காட்டினார்கள். 20 வருடங்களாக மீனாவின் கை மனத்தையும் நேர்மையையும் உழைப்பையும் பார்த்த வாடிக்கையாளர்களுக்கு உண்மை புரிந்தது. கார்த்திக் வைத்திருந்த போலி நிறுவனத்தின் ஒப்பந்தங்களை அடுத்தடுத்து ரத்து செய்துவிட்டு அனைவரும் மீண்டும் மீனா கேட்டரிங் நிறுவனத்திற்கே வந்தார்கள். சில மாதங்களிலேயே முதலீட்டாளர்கள் பணத்தை திரும்ப
கேட்க வாடிக்கையாளர்கள் யாருமின்றி கார்த்திக்கின் புதிய ஆபீஸ் நஷ்டத்தில் மூழ்கி அவமானத்தோடு பூட்டப்பட்டது. கார்த்திக் நடு தெருவுக்கு வந்தான். மீனா தன் கேட்டரிங் தொழிலை முன்பை விட 10 மடங்கு பிரம்மாண்டமாகவும் கம்பீரமாகவும் உயர்த்தி பிடித்தார். போலியான பாராட்டுகளுக்கும் தற்காலிகமாக வரும் உடல் ஈர்ப்புக்கும் மயங்காமல் சுய மரியாதையுடனும் சொந்த உழைப்பிலும் நிமிர்ந்து நிற்பதே ஒரு பெண்ணிற்கு உண்மையான பாதுகாப்பு என்பதை மீனா உணர்ந்து கொண்டார். தன் கடந்த கால தனிமையை மறந்து புதிய தன்னம்பிக்கையோடும் புன்னகையோடும் மீனா தன் வாழ்க்கை சக்கரத்தை சுழற்ற தொடங்கினார். நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். நன்றி.